தமிழ்நாட்டில் பெரியார் அரசியலும் முருகர் அரசியலும் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ரீசெண்டாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போன விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. இது பெரியார் மண், ஆனால் இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிடலாமா, ஆனால் இந்த சாமியை தான் கும்பிடணுமா, அந்த சாமியை தான் கும்பிடணுமா, திமுகவுடைய கொள்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை இங்கே பெரியாரை வச்சு யார் அரசியல் பண்ணுறாங்க, பெரியாரை வச்சு யார் லாபம் சம்பாதிக்கிறாங்க, கடவுள் பேரால் நடக்கக்கூடிய அரசியல்கள் என்ன, தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பெரியார் வந்து அரசியல், பெரியார் அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்ப பரவி இருக்குது. பெரியாரை வைத்து ஒரு சிலர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை விட்டுட்டு அவரை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அவரை வச்சு பிழைப்பு நடத்துகிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் பெரியாரிஸ்ட்டுகள் அவருடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு பரப்பியிருக்காங்க, அவருடைய கொள்கைகளை அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு நிறுவியிருக்காங்க, அது இப்போ ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் பெரியார் பொது உடைமையாக்கப்படலை? பெரியார் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கார்? குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்கு மட்டும் ஏன் சொந்தமாக இருக்கார்? ஏன் அவரை பொது உடைமை ஆக்கடலை? அப்போது இங்கே பெரியாரை வச்சு யார் லாபம் சம்பாதிக்கிறா அப்படின்னா நிறைய கேள்விகள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட்டுகள், நாங்கள் வந்து பெரியாரிசம் பேசுகிறோம், இப்போ திமுகலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரியாரிசம் பயங்கரமாக பேசுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ பெரியார் வந்து கடவுள் மறுப்பு மட்டும் தான் சொல்லியிருக்காரா? அந்த கடவுள் மறுப்பும் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் கடவுளை மனிதனை நினைன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனை முதல்ல மனுஷனாக மதிக்க கற்றுக்குங்க, மனிதாபிமான தன்மை முதல்ல வையுங்க. அதுக்காக கடவுளை நீங்கள் வந்து கும்பிடவே வேணாம். நீங்கள் வந்து சாமிக்கு கொடுக்குற மரியாதையை ஒரு மனுஷன், சராசரி மனுஷன், அவனுக்கு மரியாதை கொடுங்கன்னா அவர் முதல் அடிப்படையாக சொல்கிறாரு. சமூக நீதி, சமத்துவம், பெண்ணியம், ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெரியார் பேசியிருக்காரு. ஆனால் அது எல்லாம் இப்போ இருக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்களா? இல்லை நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கங்களேன். இப்போ திமுகவுடைய ஆட்சி காலத்தில் விட்டுருங்க. கலைஞர் அவர்கள் ஏன் மஞ்சள் கலர் துண்டு போடுறாரு அப்படின்னு பெரியாரிஸ்டுகளே கேள்வி கேட்டாங்க அந்த காலத்தில். அண்ட் மாண்புமிகு இப்போது தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் எந்த கோயிலுக்கும் போனது இல்லையா, அவர் எந்த சாமியாரும் பார்த்தது இல்லையா, கையில் வேலாம் வாங்கினது இல்லையா. அண்ட் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த கோயிலுக்கும் போனது இல்லையா, சர்ச்சுக்கு போனது இல்லையா, மசூதிக்கு போனது இல்லையா, எந்த கடவுளும் கும்பிட்டது இல்லையா. அவங்க குடும்ப உறுப்பினர்கள், அப்போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள், அதுவும் மாண்புமிகு துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அனைத்து குடமுழுக்கு விழாக்களும் முதல் ஆளாக அவங்க தான் இருப்பாங்க. அப்போது அவங்க குடும்பங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியாரிஸ்ட் கொள்கை எடுக்கவே கிடையாது. அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்க பிடிச்ச சாமியை அவங்க கும்பிட்றாங்க. அதே மாதிரி தான் அனைத்து மக்களும் அவங்களுக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ, எந்த சாமி பிடிச்சிருக்கோ அவங்க வந்து கும்பிட போகிறாங்க. ஆனால் அதுக்கு இங்கே கூடிய ஒரு சில இடைத்தரகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தீங்களா இங்கே வந்து மதவாதம் வந்துடுச்சு, மதவாத பிளவு அரசியல் தான் வேணான்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கூடாதுன்னு சொல்லலைங்க யாருமே. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. திமுக அப்புறமா திமுக கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுபான்மையருக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயந்தான், சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு அங்கே போயிட்டு சாமி கும்பிடுவாங்க, இங்கே மக்கா போவாங்க, மசூதி போவாங்க, அங்கே போயிட்டு சாமி கும்பிடுவாங்க, அல்லா கும்பிடுவாங்க. ஆனால் கோயிலுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்தில் இது வந்து முரண்பாடாக இல்லைங்களா? அப்போ நீங்கள் கடவுள் மறுப்புனா அனைத்து கடவுளும் நீங்கள் மறுக்கணுமே. சிறுபான்மையருக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நடக்கும் பொழுது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது அங்கே நீங்கள் குரல் கொடுங்க. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரும் சரி, மற்ற மதத்தினரும் சரி ரொம்ப அமைதியாக இருக்காங்க, சகோதரத்துவமாக இருக்காங்க. இங்கே வந்து சிறுபான்மையினர் மக்கள் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலுமே சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலுமே சரி, இந்து மக்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்றாக இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்து இவங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இவங்களை ஆப்போசிட் பண்ணுறோம் நிலைமை இங்கே தேவை கிடையாது. இங்கே அது வரப்போகிறதும் கிடையாது. ஆனால் இங்கே அதை வச்சு அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மக்கள் எல்லாமே இப்போது இன்னும் சொல்லப்போனால் நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் மற்றும் இந்து நண்பர்கள்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க பிடிச்ச மாதிரி தனியாக பண்ணிங்க, யாருக்கும் திணிக்கலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெரியாரிஸ்ட்டுகள், அதாவது பெரியாரிஸ்ட் பெயரில் கூடிய போலியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பேசின பெண்ணியம் ஃபாலோ பண்ணுறதில்ல, அவர் பேசின வந்து சமூக நீதி ஃபாலோ பண்ணுறதில்ல, சமத்துவம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அண்டு மனிதனாக அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியல் மட்டும் பண்ணிக்கிட்டு அவர் பேரை வச்சுட்டு பிழைப்பு மட்டும் நடத்துகிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனது என்ன தவறு? தமிழ் கடவுள் முருகன். இப்போது சீமான் அவர்களும் தமிழ் கடவுள் முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா குடமுழுக்கு செய்யாத ஊர்களே கிடையாது.
மாண்புமிகு நம்ம கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட அமைச்சர் சேகபாபர் அவர்கள் அதிகமான குடமுழுக்கு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த எலெக்ஷனுடைய பிரச்சாரத்தில். அப்போது திமுக ஆட்சி காலத்தில் கோயில்கள் நிறைய சீரமைக்கப்படுது, பக்தர்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறாங்க. அவங்க நிறைய கோயில்களை வந்து குடமுழுக்கு பண்ணுறாங்க, கோயில் பராமரிப்பு நிறைய பண்ணுறாங்க, அறநிலைத்துறை சார்பாக நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே. அப்போ விஜய் அவர்கள் கோயிலுக்கு போனதில் எந்த அரசியலும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் பண்ணுறாரு. அவர் ஜோசப் விஜயாக இருந்தாலுமே அவங்க தந்தை ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் பெயர் ஜோசப் விஜயாகவே இருந்தாலுமே அவர் எந்த மதத்தையும் சாராதவர் தான் அவர் வந்து சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து ஹிந்து, அவங்க அப்பா வந்து ஒரு கிறிஸ்டியன், இதில் என்ன விஷயம் இருக்குது? அவர் கோயிலுக்கும் போகலாம். இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்குமே அந்த உரிமை இருக்குது. யாரும் எங்கேயும் நீங்கள் போக்குறவங்கள தடுக்க மாட்டாங்க. அப்போது அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் அரசியல் பண்ணுறாங்க. நான் இன்னும் சொல்லப்போனால் இங்கே நம்ம வந்து அதிமுக, திமுக, திராவிட கட்சிகள்னு சொல்கிறோம். ஆனால் திராவிட கட்சிகளே பார்த்திங்கன்னா அவங்க கட்சிகளுடைய ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. வேட்பாளர் அறிவிப்பு வருது, அப்படி இல்லைனா வந்து கட்சி மாநாடுக்கு வந்து பூமி பூஜை பண்ணுறாங்க, இல்லை நல்ல நேரம் பார்க்குறது, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. அது திமுகவும் அதில் வந்து இருக்குது, அதிமுகவும் இருக்குது. அதில் வந்து எந்த கட்சிக்குமே வேறுபாடு கிடையாது. அப்போது நல்ல நேரம் பார்த்து, கால நேரம் பார்த்து, நல்லது கெட்டதை பார்த்து தான் இங்கே திராவிட கட்சிகளே அவங்க பணிகளை செய்கிறாங்க. எஸ், பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டார் தான் விஜய் அவர்கள், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத கடவுள் அந்த திரிச்சு பேசாமல் இங்கே அனைவரும் சமம், இங்கே எல்லாருமே ஒன்று தான், அதுக்கு தான் அதுக்கு தான் எல்லா விஷயங்களும் பேசுகிறார் அவர். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு திரும்பவும் வந்து ஒரு பிளவுவாத அரசியல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் வந்து ஈஸியாக அப்ரூவப்படுத்திடுவாங்க. மக்கள் வந்து ஏமாந்துட்டே இருக்க மாட்டாங்க, ரொம்ப கிளவராக இருப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப கிளவர். நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி போய் முருகன் கோயிலில் விபூதியும் வைப்பாங்க, பெரியாரை பற்றியும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான பீப்புள்ஸ் இருக்கிற மாநிலம் இந்த மாநிலம். நீங்கள் அதுக்காக வந்து இங்கே வந்து பெரியாரிஸ்ட்டுகள், நாங்கள் வந்து இங்கெல்லாம் போக மாட்டோம், அங்கெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஆன்மீகவாதிகள் அங்கெல்லாம் அப்படிலாம் வந்து ஒரு சிலர் வேணால் அவங்களுடைய எண்ணத்துக்கோ இல்லை சுயலாபத்துக்கோ சுயநலத்துக்கோ பண்ணுவாங்க. பட் அனைவரும் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அப்படின்னா விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போன விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டமிட்டு டார்கெட் பண்ணி, பெரியார் வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்காரு அவர், ஆனால் அவர் கோயிலுக்கு போகிறாரு, பவன் கல்யாண் மாடலை ஃபாலோ பண்ணுறாரு, பவன் கல்யாண் அப்படி தான் பண்ணார் அப்படின்னு. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே நீங்கள் வந்து இபிஎஸ் ஆரம்பித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்ம சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு கோயிலுக்கு போய் மரியாதை வாங்காத நபர்களே கிடையாது. அதனால் வந்து அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்னவாக இருந்தாலுமே அவங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அனைத்து அரசியல் தலைவர்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சாமி தரிசனத்தை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது, இதுக்கப்புறம் தடுக்கவும் மாட்டாங்க யாருமே. அது வந்து அவங்களுடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை, அடிப்படை உரிமையை வந்து யாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு யாரும் தடை போடக்கூடாது. அதாவது மற்றவங்களுக்கு எதுக்கும் பாதிப்பு வராது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதனால் வந்து இந்த அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப பழைய அரசியல். சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து தெளிவாக, அதாவது ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை மடைமாற்றம் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக். ஆனால் இப்போ மக்கள் ரொம்ப கிளவர், எல்லாருமே சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறாங்க. சோஷியல் மீடியாவிலையும் வர்றது நல்ல செய்தியா இல்லை கெட்ட செய்தியா, ஃபேக் நியூஸா இல்லை வந்து ஏஐயா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு மக்கள் இப்போ வந்து தயாராகிட்டாங்க. எல்லாருமே 6 முதல் 60 வரை எல்லாருமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால் மக்களை ஈஸியாக ஏமாற்றலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்போ நீங்களே உங்கள் தலையில் மண்ணாவாரி கொட்டுக்கிற கதை தான் இருக்க போகுது. அண்ட் அடுத்தது வரை டிவிகே தலைவர் சீரடி போகிறாராம். மேபி அடுத்து வந்து அவருடைய நிறைய ஆன்மீக சுற்றுலாவில் போவார்னு நினைக்கிறேன். பட் அவங்க பிடிச்ச விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். மனுஷனாக நினைங்க. பெரியார் கடவுள் மறுப்பு மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து பேசாதீங்க. அண்ணா என்ன சொல்லியிருந்தார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேரளவில் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் மக்கள் மனசில் கொஞ்சமாக நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். ஸோ கருத்தில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பெரியாரும் முருகரும் தொடர்ந்து அரசியலாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வச்சு உண்மையாகவே இவங்க வந்து மக்களுடைய நல்லிணக்கத்துக்கு பேசுகிறாங்களா இல்லை அதுக்காக சுயலாபத்தால் பேசுகிறாங்களா? அந்த கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.